தமிழகத்தில் அமைதியான ஒரு கிராமத்தில் சுரேஷ் என்ற இளைஞன் வாழ்ந்தான். நுட்பமான புத்தி, ஆழ்ந்த சிந்தனை, இவைதான் அவனுடைய பலம். ஆனால் எல்லா நேரங்களிலும் விலகிக் கொள்வதே அவன் வழி. மக்கள் அவனை மதித்தாலும் உள்ளுக்குள் கோழைத்தனம் என்று நினைத்தனர். ஒரு நாள் சில கொள்ளையர்கள் கிராமத்துக்கு வந்தார்கள். மக்களின் பயிர்கள் கொள்ளை போனது. பயந்த மக்கள் சுரேஷ் ஏதாவது வழி காண்பார் என்று எதிர்பார்த்தனர். சுரேஷ் கூறினான், சண்டை போட வேண்டாம். இது அரசருடைய படையினர் செய்வது. நாமும் அமைதியாக இருக்கலாம். ஆனால் அரசர் படைகள் எங்கேயோ தொலைவில் இருந்தன. இதற்கிடையில் கொள்ளையர்கள் கொடூரமாக கிராமத்தில் ஆட்டம் போட்டனர். பயிர்களை கொள்ளை கொண்டனர், மாடுகளை திருடினர், மக்களை மிரட்டினர். அமைதியான கிராமம் ஒரு நிமிடத்தில் பயத்தின் அடிமையாயிற்று. அப்போது வேலன் என்ற ஒருவன் வந்தான். அவன் மிகவும் தைரியசாலி. யாரையும் பயப்பட மாட்டான். பஞ்சாயத்தே இல்லாமல் கொள்ளையர்களிடம் போய் நேரடியாக சண்டை போட்டான். திட்டமில்லாமல் செய்த அதிரடியில் வேலனே தப்பிக்க முடியாமல் ஓடினான். மக்கள் பீதியில் நிம்மதியற்ற நிலை. இப்போது மக்களின் பார்வை மீண்டும் சுரேஷின் மேல். நீ அறிவாளி, ஆனால் செயல் இல்லாமல் என்ன பயன்? சுரேஷ் ஒரு இரவு முழுக்க யோசித்தான். அப்போதுதான் உணர்ந்தான். வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம். அடுத்த நாள் அவன் எல்லா கிராமவாழிகளையும் அழைத்தான். ஒவ்வொருவருக்கும் தற்காத்துக் கொள்வது எப்படி என்று சொல்லிக் கொடுத்தான். சிலருடன் சேர்ந்து நுட்பமான வலைகள் அமைத்தான். மேலும் அரசர் படைகள் வரும் வழியில் இருக்கின்றன என்று ஒரு வதந்தி பரப்பினான். கொள்ளையர்கள் கலங்கினர். ஒரு வாரத்துக்குள் கிராமத்தை விட்டு ஓடினர். மக்கள் சந்தோஷத்தில் திளைத்தனர். சுரேஷ் இப்பொழுது ஒரு உண்மையான நாயகனாக மாறினான். அறிவும் ஆற்றலும் சேரும்போதுதான். பாடம்: வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம்,